மீத்தேன் எடுத்தது போக மீதி இருக்கக்கூடியது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும், அதை என்ன பண்ணுவீங்க? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1000 கிலோலேருந்து வெறும் 20 கிலோ தான் கேஸ். மீதி 98% வந்து அப்போ என்ன பண்ணுவீங்க? 980 கிலோ வந்து இட்ஸ் அ வேஸ்ட். ஓகே, பட் இட் இஸ் நாட் ஆக்சுவலி வேஸ்ட். கன்ஸ் ஜெம்ஸ் அண்ட் ஸ்டீல்னு ஒரு புக் இருக்குங்க சார். ஜாரட் டைமண்ட் ஒருத்தர் இருப்பார், ரொம்ப நல்ல புக். அந்த புக்கில் வந்து சொல்லியிருப்பாரு, ஹியூமன் டாய்லெட்ஸில் தான் ஃபர்ஸ்ட் விவசாயம் பிறந்துச்சுன்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் மக்குதோ, மக்கி வெளியே வருதோ, இட் ஹாஸ் வெரி குட் கார்பன் கண்டென்ட். இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இட்ஸ் நாட் அ வேஸ்ட், இட்ஸ் அ மேன்யூர். நம்மளோட மண்ணில் வந்து கார்பன் பர்சன்டேஜ், ஆர்கானிக் கார்பன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 5% இருந்துச்சு. இன்னைக்கு 0.3% கீழே குறைஞ்சிச்சு. தொழு உரங்களை மண்ணுக்கு கொடுக்கறதுல. இந்த மாதிரி கொடுக்கும்போது ஆர்கானிக்கலாக வந்து நம்ம மண் வந்து வீரியம் அடையுது. ஆர்கானிக்கலாக வந்து நம்ம நீங்கள் வந்து இதெல்லாம் கொடுத்து தான் திருப்பி வளர்க்கணுன்ற அன்னைக்கு காலகட்டம் வேற. அன்னைக்கு வந்து ரைசிங் பாப்புலேஷன், லெஸ் அக்ரி லேண்ட், அதனால உடனே வந்து நம்ம ஈல்டு இன்புட்டை கொண்டு, அது தப்புன்னு சொல்ல முடியாது. அது அந்த டைம் தேவை. இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன, இன்னைக்கு வந்து நம்மளோட ஜென்ரேஷன் சேஞ்சில் நம்ம வந்து ஆர்கானிக்கில் நம்ம வந்து ஃபார்ம்ஸை மாற்றுறோம்ன்றது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர்ஸை பயோ கம்போஸ்ட் மாற்ற முடியும், ரீப்ளேஸ் பண்ண முடியும் கம்ப்ளீட்டாக. பட் என்ன குவான்டிட்டின்றது தான் முக்கியம். ஸோ இட் ஹாஸ் அ வெரி குட் பொட்டன்ஷியல் ஆஃப் மேக்கிங் ரெவன்யூ. பயோ ஃபெர்டிலைசராக மாறுது அப்படின்னு சொல்ல வரீங்களே. அதில் வெளியே வர அந்த ஸ்லரியை நம்ம ப்ராசஸ் பண்ணி கம்போஸ்டாக, பயோ கம்போஸ்டாக சாலிட் ஃபார்ம்லையும் லிக்விட் ஃபார்ம்லையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம்.